பெருமாள் ஆதிசேஷன் இன்றி வெறும் தரையில் சயன கோலத்தில் அருள் பாலிக்கும் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 63வது தலமாக விளங்குகிறது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு கடல் சீற்றத்தால் சிதிலமடைந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் பராங்குசனால் தற்போதுள்ள இடத்தில் திருத்தி அமைக்கப்பட்டது. இங்கு பெருமாள் ஆதிசேஷன் இன்றி வெறும் தரையில் சயன கோலத்தில் அருள் பாலிப்பது சிறப்பம்சமாகும். புராணத்தின்படி முன்பு காடாக இருந்த இப்பகுதியில் புண்டரீக மகரிஷி தவம் செய்து வந்தார். 1000 இதழ் கொண்ட அபூர்வ தாமரை மலர் ஒன்றை கண்ட மகரிஷி அதனை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணருக்கு சமர்ப்பிக்க எண்ணினார். அன்பின் மிகுதியால் கடல் நீரை வற்ற இறைத்துவிட்டால் திருப்பார்க்கடலை அடைந்து தாமரை மலரை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடலாம் என்று கருதினார். கடல் நீரை கைகளால் இறைத்து வற்ற செய்ய முயன்றார். திருமாலும் ஒரு முதியவர் வடிவம் கொண்டு, முடியாத இக்காரியத்தை செய்ய முயலுகின்றீரே, பசித்திருக்கும் எனக்கு உணவளியுங்கள் என வினவ, பசித்தோருக்கு உணவிட வேண்டிய கடமையையும் தமது சீரிய காரியத்தில் ஏற்பட்டுள்ள தடையையும் கண்டு திகைத்தார் மகரிஷி. வந்த முதியவர் மகரிஷி சென்று உணவு கொணரும் வரை தாம் அவரது பணியை மேற்கொள்வதாக உறுதி கூறி மகரிஷியை உணவு கொண்டு வர அனுப்பினார். உணவுடன் மகரிஷி திரும்புவதற்குள் தாமரை மலர் சூடி தரையிலேயே சயன கோலத்தில் பள்ளி கொண்டார் திருமால். திரும்பி வந்து தரிசனம் பெற்ற முனிவர் ஆனந்தத்துடன் வழிபட்டு மகிழ்ந்தார். இத்தலத்தில் திருமால் ஆதிசேஷனில் பள்ளி கொள்ளாமல் தரையில் பள்ளி கொண்டுள்ளார். திருப்பாதத்தின் அருகில் புண்டரீக மகரிஷி அமர்ந்துள்ளார். தாமரை மலரும் அமைந்துள்ளது. இவ்வாறு வரலாற்று புகழ் பெற்ற புண்டரீக மகரிஷி பாதம் பட்ட இந்த புஷ்கரணி தெப்ப குளத்தில் மாசி மகத்தன்று தலசேன பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. மானிடராக பிறந்தவர்கள் இந்த பெருமாளை ஒரு முறையாவது தரிசித்தால் முக்தி பேறு கிட்டும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் என்பது மக்களின் நம்பிக்கை.